பாரதத்தின் மண்ணில் பிறந்த மகாகாவியங்களில் மிகவும் ஆழமான தியாகத்தின் கதை ஒன்று உள்ளது. ஒரு மகன் தன் தந்தையின் காதலுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த கதை. அவர் தேவவிரதன். உலகம் அவரை பீஷ்மர் என்று அழைக்கிறது. அஸ்தினாபுரத்தின் வீரபுத்திரன் தேவவிரதன் தன் தந்தை மகாராஜா சாந்தனுவின் மனவேதனையை முதன்முறையாக கவனித்தார். அந்த வேதனை வெற்றியாலும் நீங்கவில்லை, வேட்டையாலும் மறையவில்லை, கொண்டாட்டங்களாலும் குணமாகவில்லை. மெல்ல மெல்ல அரசர் ராஜகாரியங்களிலிருந்து விலகினார். அரண்மனை மண்டபம் அமைதியடைந்தது. இது ஒரு ராஜாவின் மனக்குழப்பம் மட்டுமல்ல, காதலும் கடமையும் மோதிய உள்ள போராட்டம். நான் சத்யவதி, நிஷாத ராஜாவின் மகள். நதிக்கரையில் படகு ஓட்டும் ஒரு பெண். ஆனால் அவள் விதி ஒரு பேரரசின் வரலாற்றை மாற்றப் போகிறது. சாந்தனு அவளை காதலித்தார். ஆனால் அந்த காதலுக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. தந்தையே, நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கிறீர்கள்? சாந்தனு முதலில் மௌனம் காத்தார். பின்னர் மெதுவாக சொன்னார், ராஜ்யத்தின் பாரம்பரியம் ஒரே ஒரு புதல்வனால் மட்டும் நிலைக்குமா? தேவவிரதன் அதிர்ந்தார். ஆனால் அவர் உள்ளத்தில் தீர்மானம் பிறந்தது. என் தந்தையின் துயரம் தீர வேண்டும். தேவவிரதன் நேராக நிஷாத ராஜாவை சந்தித்தார். என் தந்தை உங்கள் மகளை மணக்க விரும்புகிறார். நிஷாத ராஜா அமைதியாக பதிலளித்தார். சத்தியவதியின் மகன்தான் அஸ்தினாபுரத்தின் அரசனாக வேண்டும். அந்த வார்த்தை மின்னலாய் விழுந்தது. தேவவிரதன் வானத்தை நோக்கி சத்தியம் செய்தார். நான் ஹஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தை எப்போதும் கோர மாட்டேன். நான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன். எனக்கு எக்காலத்திலும் சந்ததி இருக்காது. அந்த சபதம் தேவர்களையும் அதிர வைத்தது. அந்த நாளிலிருந்து தேவவிரதன் பீஷ்மர் ஆனார். தந்தை சாந்தனு கண்களில் நீர். மகனே, உன் தியாகம் அளவிட முடியாதது. அவர் ஒரு அதிசய வரமளித்தார். நீ விரும்பும் தருணத்தில் மட்டுமே மரணம் உன்னை அணையும். இச்சா மரணம். அந்த வரம் பீஷ்மரை மனிதனை விட மேல்நிலைக்கு உயர்த்தியது. சத்யவதிக்கு 2 மகன்கள் பிறந்தனர், சித்திராங்கதன், விசித்திர வீரியன். அஸ்தினாபுரம் மீண்டும் மகிழ்ச்சி கண்டது. ஆனால் விதி அமைதியாக இருக்கவில்லை. வீரத்திலும் திறமையிலும் சிறந்த சித்திராங்கதன் அரசனாக முடிசூட்டப்பட்டார். அரசர் சித்திராங்கதன் வாழ்க! அவர் தன் முதல் போருக்கு புறப்பட்டார். ஆனால் போர்க்களத்தில் விதி தனது அம்பை ஏவியது. சித்திராங்கதன் உயிரிழந்தார். அரண்மனை மீண்டும் அமைதியானது. சிம்மாசனம் வெறுமை. விசித்திர வீரியன் இன்னும் சிறுவன். அனைவரின் பார்வையும் ஒரே ஒருவரை நோக்கி திரும்பியது, பீஷ்மர். அவர் அரசன் அல்ல, ஆனால் ராஜ்யத்தின் ஆதாரம். அவர் தந்தை அல்ல, ஆனால் வம்சத்தின் காவலன். ஒரு மனிதனின் தியாகம் ஒரு பேரரசின் விதியை மாற்றியது. பீஷ்மரின் சபதம் மகாபாரதத்தின் பாதையை அமைத்தது. இது ஒரு சபதம் மட்டுமல்ல, இது தர்மத்தின் உச்சம். அடுத்த பகுதியில் விசித்திர வீரியன், அம்பிகா, அம்பாலிகா மற்றும் குரு வம்சத்தின் அடுத்த அத்தியாயம்.